சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பு, படையலுக்கு சாப்பாடு எடுங்க. அன்பு, அப்பாவுக்கு ஆரத்தி காட்டு. யாழினி, மணி அடி. எல்லாருக்கும் ஆரத்தி காட்டு. அன்பு, இத நீங்க சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் தான் எடுத்தாந்தேன். அப்புறம் சமைக்கிற அவசரத்துல மறந்துட்டேன். இந்தாங்க. என்னதுங்க அது? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு, உங்களுக்கும் அம்மாவுக்கும். அம்மாவுக்குமா? அப்படி என்ன கிஃப்ட்? திறந்துதான் பாருடா. மா, இந்தா நீ பிரிச்சு பாரு. நானா? ஆமா, உனக்கும் சேர்த்து தானே ஆனந்தி சொன்னாங்க. பெரி, நான் தான் பக்கத்துல இருக்கேனே. புடி. என்னவா இருக்கும்? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். என்கிட்டயே சொல்ல மாட்டியா? வர்ற வழியெல்லாம் கேட்ட ஆனந்தி சொன்னால. இப்ப என்னன்னு பார்த்து நீயே தெரிஞ்சுக்க போறல, பாரு. புடி. ஃபேமிலி போட்டோனா? ஆனந்தி, என் வாழ்க்கையில இனிமே இது எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த பொக்கிஷத்தை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திருக்க. வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் உன் கால்ல விழணும் போல இருக்குமா? ஐயோ அம்மா, என்னம்மா இது? பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய. நான் தேமா உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். என் வாழ்நாள்ல நான் மறக்கவே முடியாத ஒரு பரிசை நீ எனக்கு கொடுத்திருக்க. 2 நாளாவே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. இப்ப இந்த போட்டோல குடும்பத்தோட அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அன்பு, பாருடா, அப்பாவை பாருடா. எனக்கு ஏதோ அவர் நேர்லயே வந்த மாதிரி இருக்குடா. பாரு அன்பு,
ஆமாம்மா, அப்பாவை நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. டேய் அன்பு, நல்ல பொண்ணதாண்டா பாத்துருக்க. மருமக என்ன மறுபடியும் குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாளே. ஆனந்தி, நீங்க எப்படி ஒரு gift கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. தேங்க்ஸ் ஆனந்தி. டேய் அன்பு, அதுல என் பங்கும் இருக்கு. உன் பங்க நீயே வச்சுக்கோ. ஆ? படையல் போட்டாச்சு, பசிக்குது, சாப்பிடலாம். இவ ஒருத்தி எந்த நேரத்துல எதை பேசணும்னே தெரியாது. அவளை எதுக்கு ஜெயந்தி திட்டுற? நான் தான் ஆனந்தி கொடுத்த பரிசை பார்த்ததும் சந்தோஷத்துல அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேன். வாங்கக்கா, நம்ம போய் எடுத்து வைக்கலாம். அன்பு, போப்பா, போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடு. ம், போட்டோ சரிம்மா. என்கிட்ட கொடு. இந்தா. வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க, சாப்பிடுங்க. வாங்க. போங்க. ஆனந்தி, எல்லாரையும் உட்கார சொல்லமா? ஆ, உட்கார சொல்லுங்க. சாவித்ரிகா, உஷாக்கா, நிஷாக்கா, எல்லாரும் உட்காருங்க. வாங்க. பரவாயில்ல அன்பு, உன் கூட பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறோம். அதெல்லாம் வேண்டாங்க. பரிமாறதுக்கு நான் இருக்கேன், முத்து இருக்கான், ஜெயந்தி, ஆனந்தி எல்லாரும் இருக்காங்க. நாங்கெல்லாம் பரிமாறிக்கணும். நீங்க வாங்க. சரி. டேய் பண்ணிரு. ரோஜா கூட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறா. அண்ணா நீங்களும் வாங்க, உட்காருங்க. போய் உட்காருங்க. அண்ணா அண்ணா அண்ணா, நானும் போய் உட்காந்துக்கிறேனா. ரொம்ப பசிக்குது. ஏய், நீ விரதம் இருக்கணும்ல. அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா, நானும் போய் உட்கார்றேன். சரி, போய் உட்காரு போ. தேங்க்ஸ்ண்ணா. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. இந்த அன்பை போல வேறேது, வார்த்தைகள் எல்லாம் போதாது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா? வேறெங்கும் இல்லாத, வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம் தான். சாரிங்க. தெரியாம அடிச்சிட்டேங்க. இல்ல இல்ல, பரவாயில்லங்க. ரொம்ப அடிபட்டுச்சுங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ஜெயந்தி, ஏன் அவங்களையே பாத்துட்டு இருக்க? இல்ல, ஆ. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் பாம்பும் கீரியுமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அன்பு எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுறான். அன்புக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஆனந்தி வந்து நிக்கிறா. இதுங்க ரெண்டும் என்ன ரகம்னே தெரியலையே. அவங்கள விடு, நம்ம ரெண்டு பேர் என்ன ரகம்? என்ன ரகம்? இந்த குலாப் ஜாமுனும் ஜீரா மாதிரி லவ்ல ஊறி 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 அப்படியே சாஃப்ட் ஆயிட்டோம். நம்ம ரெண்டு பேருமே ஸ்வீட் ரகம். ஏய் முத்து, ஆ, ஆ.